பிரதமரோட பேச்சில் மற்றொரு பகுதி, பெரும்பான்மை சமுதாயத்திற்கும் சிறுபான்மை சமுதாயத்திற்கும் இடையே உள்ள நல்லுறவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நாட்டின் பல பகுதியில் முயற்சிகள் நடைபெறுகின்றன. இதனால் பாதிக்கப்படும் மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றார். வளர்ச்சி என்ற வாதத்தை முன்வைத்தாலும் வளர்ச்சி என்கிற வாதத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய மதவாதம் அந்த பொருளாதார வளர்ச்சியும் சீரழிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மன்மோகன் சிங் இதை சொல்றார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? பொருளாதாரம் இன்று சீரழிந்து இருக்கிறது. ரூபாயின் மதிப்பு எந்த அளவு காலத்திலும் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. என்ன பெரிய மத கலவரம் இந்த நாட்டில் நடந்திருக்கு. அவர் பேசுவதை பார்த்தால் ஏதோ இந்த நாட்டில் ஒரு அமைதியற்ற தன்மையும் எல்லா இடங்களிலும் மத கலவரம் வந்து அதனால் பொருளாதாரம் சீரழிந்திருப்பதை போல் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை செல்லரிப்பதை போல் அவர்கள் ஊழலால் அரித்திருக்கிறார்கள். கருப்பு பணத்தால் அரித்திருக்கிறார்கள். 7 பட்ஜெட்டோட பணம் வெளிநாடுகளில் கருப்பு பணமாக பதுங்கி இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை, அதாவது இல்லாத கருப்பு பூனை அமாவாசையில தேடுற மாதிரி இல்லாத ஒன்றை, இது வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டில் இப்ப நம்ம தமிழகத்திலேயே சில மாவட்டங்களில் நாம் எதிர்பாராத விதமாக சில கலவரங்கள் நடந்து விடுகிறது. அதை அடக்குகிறார்கள். அதனால் எங்கோ ஒரு இடத்தில் நடப்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் ஏதோ ஸ்திரத்தன்மை இல்லாமல் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரும் பிரிந்துதான் வாழ்கிறார்கள் என்ற நிலையை ஒரு பிரதம அமைச்சர் பேசுவதே தவறு என்று நான் சொல்கிறேன். மக்கள் இந்த அளவிற்கு எல்லோரும் சேர்ந்துதான் வாழ்கிறார்கள். சில இடங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இவர்களின் பொருளாதார வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம் என்று சொல்வதை ஒத்துக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டுல அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லோரும் சுமூகமாகவே இது போன்ற எந்த விதமான கலவரங்களும் இல்லை, நாடு சுமூகமா இருக்குன்னு தமிழிசை சொல்றது ஏற்றுக்கலாமா? இல்ல மன்மோகன் சிங் சொல்றது போன்ற அங்கங்கே பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்குன்னா அது வலுவடைய கூடாது அப்படின்னு அவர் வலியுறுத்துற அடிப்படையில் பேசுவதாக எடுத்துக்கொள்ளலாமா? சாதாரண மக்கள் மத ஜாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒருவர் அன்பாக வாழ தான் விரும்புகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பெருவாரியான சாதாரண மக்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். ஆனால் தான் நாடு இன்னும் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்க முடிகிறது. ஆனால் அவர்களை பிரிப்பதற்கான முயற்சிகள் எப்போது நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் இந்த மத சக்திவாத சக்திகள் நாம் சொல்லும்போது நான் பிஜேபி RSS எல்லாம் மதவாத சக்திகளாக தான் நான் பார்க்கிறேன். அதில் எந்த கருத்து மாறுபாடு எனக்கு இல்லை. என்ன, நாங்கள் அப்படி தான் பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய கடந்த கால வரலாறு அது அப்படி தான் இருக்குது. வரலாறுல நிறைய ஆதாரங்கள் அதுக்கு இருக்குது. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாலே பல்வேறு விதமான சங்பரிவார அமைப்புகள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இவரெல்லாம் கீழ்மட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறாங்கன்னு பாருங்கள். அங்கெல்லாம் பிரிக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிப்படையில் பொருளாதாரத்துக்கும் மத கலவரத்துக்கும் தொடர்பில்லை என்று சொல்வதே ஒரு தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் போன 40-50 ஆண்டுகளில் நடந்த பல்வேறு மத கலவரங்களை பற்றின ஆய்வுகள் மிக சிறப்பாக ஆய்வுகள் வந்திருக்கின்றன. அது எல்லாவற்றிலும் சுட்டி காட்டுகிற விஷயமே பெருவாரியான மத கலவரங்கள் நகர்ப்புறங்களிலும் க்ரோயிங் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் தான் நடக்குது. கிராமப்புறங்கள் அவை நடப்பது மிக மிக குறைவு. ஆனால் ஏன் இங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்பன் ஸ்பேஸில் பொருளாதார ஆதிக்கம் யார் கைக்கு வர வேண்டும் என்பதில் இந்து வணிகர்களுக்கும் முஸ்லீம் வணிகர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வணிக போட்டியில் இது மதக்கலவரமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் சென்னையிலேயே கூட பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில் பிள்ளையார் ஊரோடு நடத்தப்படும் திருவல்லிக்கேணியில் ஏழை முஸ்லீம்களும் ஏழை இந்துக்களும் தான் பெருவாரியாக வாழ்வார்கள், நடுத்தர வகுப்பினர் தான் வாழ்வார்கள். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய அந்த ஊரடங்கள், அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்கேருந்து நிதி உதவியெல்லாம் வருதுன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டையிலிருந்தும் பெரியம்பேட்டிலிருந்து தான் வரும். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மதங்களையும் சேர்ந்த பெருவணிகர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். இது கான்பூரில் இதே மாதிரி தான், அகமதாபாத்தில் இதே மாதிரி தான். இந்தியாவில் மதக்கலவரம் நடந்த எல்லா இடங்கள்லையுமே பொருளாதாரம் இதுக்கு பின்னால் ஒரு அம்சமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. இல்லை இல்லை, இது இப்பொழுது நான் சொல்றது என்னன்னா, இது மட்டுமே காரணம். அதாவது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடில் சில பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், இல்லவே இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா அதுவும் இந்த பொருளாதார குரல் வலையை நெருக்கும் அளவிற்கு இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ்ல 9 ஆண்டு காலம் பொருளாதார வளர்ச்சி அடையாததற்கு காரணம் என்ன? நாடு முழுவதும் மதக்கலவரம் வந்து கொண்டிருந்ததா? அப்படிப்பட்டால் குஜராத்ல 10 ஆண்டுகள் எப்படி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர முடிந்தது? இன்றைக்கு 100 ஆண்டுகள் இல்ல 100 நாட்களுக்குள்ள 100 மதக்கலவரங்கள் அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட்ல நடந்திருக்கு. ஆக இந்த 3வது அணி என்று அவர்களும் கையை கோத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நான் கேட்கிறது என்னன்னா, இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேண்டுமென்றே இந்த பிரிவினையை பேசும் அளவிற்கு இந்த நாடு அமைதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி திட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கோம். அதுதான் இந்த நாட்டு மக்களும்
எதிர்பார்க்கிறார்கள். இல்ல குஜராத்தை பேசக்கூடிய அளவுக்கு சத்தீஸ்கரையோ மத்திய பிரதேசத்தையோ நிச்சயமாக பேசாததனுடைய ஏன் நோக்கம் பேசாததுக்கு என்னவா இல்லையே, இருக்கும்? நாங்க பேசுறோம். ஒரு அங்கே 2002 பின்பு வளர்ச்சி அடைந்ததனால் நான் அதை உதாரணத்திற்கு சொல்கிறேனே தவிர, இதே சத்தீஸ்கருக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் மக்கள் தான் ஆதரவு கொடுத்து, ராஜஸ்தான்ல இது நாங்கள் கொடுத்த வளர்ச்சிக்காகத்தானே மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி என்றாலே ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை தான் நான் சொல்கிறேன். ஏன் குஜராத்தை சொல்கிறேன் என்றால், 10 ஆண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய பூகம்பம், அப்புறம் வெள்ளம், அப்புறம் கலவரங்கள், இவையெல்லாம் மீறியும் ஒரு ஆட்சி வளர முடியும் என்றால், இந்தியா முழுவதும் உள்ள பொருளாதார வளர்ச்சியின்மைக்கு இவர்கள் சொல்லும் காரணம் என்பது தவறு என்று நான் சொல்கிறேன். இவர்கள் சரியாக ஆட்சி நடத்த முடியவில்லை, அதனால் பொருளாதார கொள்கையை மேம்படுத்த முடியவில்லை என்பது. ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த நாட்டை சீரழிக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மீது நீங்க குற்றம் சுமத்தும் போது, மதவாதம் என்கிற விஷயம் ஒட்டுமொத்தமாக நாடை சீரழிக்கிறது ஒரு பதில் குற்றச்சாட்டு வைப்பதில் என்ன தவறு? மதவாதம் எங்கே இருக்கு நான் கேக்குறேங்க. இப்ப ஒரு பட்டியலிடட்டும் கேக்குறேன். குஜராத்ல 2002க்கு அப்புறம் எத்தனை மத கலவரங்கள் வந்ததுன்னு சொல்லுங்க. மத்திய பிரதேசத்துல எத்தனை மத கலவரங்கள் வந்தது? சத்தீஸ்கர்ல எத்தனை மத கலவரங்கள் வந்தது? ராஜஸ்தான்ல எத்தனை மத கலவரங்கள் வந்தது? வரலையே. ஆக இல்லாத ஒன்றை அவர்கள் பேசுகிறார்கள் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. இல்லாத ஒன்றை காங்கிரஸ் கட்சி பேசுறாங்க. அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் மதவாதத்தை முன்வைக்கக்கூடிய பிரதானமான கட்சி பாஜக என்பது இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைத்தாலும் மறைக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் வேறு கட்சிகள் தான் ஊழல், தங்களுக்கு ஊழலுக்கு தொடர்பில்லை என்கிற மாதிரி பாஜக நடிப்பதில் அர்த்தமே கிடையாது. மிகச்சிறப்பான உதாரணம் எடியூரப்பா, ரெட்டி பிரதர்ஸ், சுஷ்மா ஸ்வராஜ். பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கே ரெட்டி பிரதர்ஸை பற்றி உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, தனி ரிப்பப்ளிக் நடத்துகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஊழலில் ஈடுபட்டவர்கள். அவர்களை யார் ஆதரித்துக் கொண்டிருந்தது, சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தது? இல்ல, சுஷ்மா ஸ்வராஜும் எடியூரப்பா வந்து இன்னைக்கு அந்த எடியூரப்பா எங்க இருக்கிறார்? திரும்ப பிஜேபியில வந்திருக்கிறார். பேசுவதற்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு காங்கிரசுக்கு தகுதி கிடையாது, பிஜேபிக்கு தகுதி கிடையாது. அப்படிதான் சொல்வார். நான் சொல்றேங்க, இன்று மக்களை காங்கிரசிற்கு எதிராக ஊழலை எதிர்த்து ஒரு கட்சியால் பணியாற்ற முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் என்னால் அழுத்தமாக சொல்ல முடியும். எடியூரப்பா மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அந்த எஃப்ஐஆர் பதிவுல இருந்து அங்க கவர்னர் மேல குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ரெட்டி பிரதர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க? ஆக அதனால் இவர்கள் சொல்வதை போல எதையாவது ஒன்றை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியும் இல்லையே. மற்ற நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்களிலும் ஊழலற்ற ஆட்சியை தானே கொடுத்து கொண்டிருக்கிறோம், வளர்ச்சியை தானே கொடுத்து கொண்டு கட்சியில இல்லைங்க. நாங்க காட்சி போனாலும் பரவாயில்லை என்று நாங்கள் அவர்களை விலக்கலாம். கட்சியில் ஊழல் இல்லைங்கிறத தாண்டி பெருநிறுவனங்களோ இல்ல ரெட்டி சகோதரர்கள் போன்ற தொழிலதிபர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கு துணை போவதும் ஊழல் துணை போவதில்லையே. அதாவது நீங்க இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டால் சில நிறுவனங்களுக்கு சில அரசியல் கட்சிகள் சில விதத்தில் அவர்கள் எல்லாம் ஒன்றாக பணியாற்றுகிறார்கள், அதை நாம் மறுக்க முடியாது. ஆனா இதற்கு அத்தனையுமே காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். காங்கிரசின் ஸ்பெக்ட்ரம், அதாவது காங்கிரசின் நிலக்கரி ஊழல், ஆதர்ஷ் ஊழல், இப்படிப்பட்ட ஊழல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இதையும் அதையும் நீங்க சேர்க்கிறது மூலம் மக்களுக்கு நீங்கள் அநீதி இழைக்கிறீர்கள் என்று சொல்கிறேன். உண்மையிலேயே அதே மாதிரி சங் பரிவார், திருவல்லிக்கேணி இதையெல்லாம் பேசுவது உண்மையிலேயே மதம் மாற்றத்தையும் மத சார்பற்றவர்களையும் தாழ்த்தப்பட்ட சகோதரர்களையும் ஆதரிக்கிற ஒரு இயக்கங்களாகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர நீங்கள் மறுபடியும் அதையே தான் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு கவலை இல்லை. ஆனா இதைத்தான் நீங்கள் சொல்லி 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 இந்த நாட்டு மக்களுக்குள்ள வளர்ச்சியை தடுக்கிறீர்கள் என்பதை எனது குற்றச்சாட்டு. நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கிறதுனால மீண்டும் பிரதமரோட அந்த பேச்சில் உங்களோட இறுதி கருத்தை பதிவு செய்யலாம். பிரிவினைவாத சக்திகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரதமர் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட இறுதி கருத்து. இதை சொல்பவர் மன்மோகன் சிங்கே, சொல்பவர் காங்கிரஸ் என்பதை விட்டுவிட்டு ஒரு பிரதமர் என்கிற விதத்தில் ஒரு பிரதமர் மக்கள் பிரிவினையில் எச்சரிக்கையோடு இருங்கன்னு சொன்னால் அதன் அளவில் நான் அதை ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருந்துருவேன். ஏன்னா நான் எப்பவுமே பிரதமர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பிரிவினைவாதம் கூடாது பிரதமர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலுமே கூட மக்கள் யார் பிரிவினை விரும்புகிறார்கள்? சாதாரண மக்கள் யாரும் ஒருவர் பிரிந்திருக்க விரும்பவில்லை, சேர்ந்து வாழ்ந்தான் விரும்புகிறார்கள். ஆனால் மக்கள் அதை தொடர்ந்து விரும்பி கொண்டிருக்கிறவர்கள் இந்தியாவில் எந்த பிரிவினையும் எதுவும் வெற்றி பெற முடியாது. ஆனால் பிரதமர் அவ்வப்போது அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப, அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப இதை சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கலாம். பல நேரங்களில் சொல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் மக்கள் எப்போதும் ஒருவர் பிரிந்திருக்க விரும்பவில்லை, சேர்ந்து வாழ்தான் விரும்புகிறார். பிரதமருடைய கருத்து பற்றி உங்களை விமர்சனத்தை சுருக்கமாக பதிவு. மக்கள் வளர்ச்சியை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சி என்று பேசினால் காங்கிரஸை நம்ப மாட்டார்கள், ஊழல் எதிர்ப்பு என்றால் நம்ப மாட்டார்கள். ஆக இல்லாத ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி போன்று பிரிவினை இல்லாத கட்சிகள் வர வேண்டும். இவர்கள் பொய்யான ஒரு மதவாதத்தை ஏற்படுத்தி, பொய்யான ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதை பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றச்சாட்டுகிறார்களே தவிர வளர்ச்சியை நோக்கி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாட்டிற்கு அதுதான் தேவை என்பதை முற்றிலுமாக நாங்கள்
உணர்ந்திருக்கிறோம். எங்கள் மீது வைக்கும் குற்றச்சாட்டு அவ்வளவும் மறுக்கிறேன் என்பதை நான் சொல்றேன். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஊழலும் சரி, மதவாதம் சரி, பிரிவினைவாதம் சரி, இரண்டுமே அந்த டேஞ்சர் லிமிட்ல எந்த அளவுக்கும் குறைந்ததில்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தை பதில் நன்றி. மீண்டும் ஒரு புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.